விவசாயம், நீர்நிலைகளை அழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் தமிழக அரசு நில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதாவை முன்மொழிந்து மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட அதே நாளில் எவ்வித விவாதமும் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக ஆளுநரும் இந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். விவசாயிகளையும் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் அழிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தமிழக அரசு எதிராக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கான சட்ட விதிகளை தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு விவசாய சங்க அமைப்புகள் 2 அமைப்புகள் சார்பில் தமிழகத்தில் இந்த முதல்வருக்கு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பல்வேறு சட்டங்கள், பல்வேறு திட்டங்கள், நாங்கள் நல்ல திட்டங்கள் என்றால் எங்கள் சங்கம் வரவேற்கும். விவசாயிகள் பாதிக்கின்ற திட்டம் இருக்குமானால் கடுமையாக எதிர்ப்போம். விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது எதிர்ப்பை தவிர வேறு வழியில்லை. நீங்கள் சொன்னீர்கள், உங்களை அழைப்போம், பேசுவோம், நிலத்தை கையப்படுத்துவோம் என்று சொன்னதற்கு மாறாக இழைக்காமலேயே நிலத்தை கையப்படுத்துகிற திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், சட்டமன்ற தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் விவசாய கோரிக்கை. இது தொடருமையானால் எதிர்கால சட்டமன்ற தேர்தலில் கடுமையான எதிர் விளைவுகளை விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது மட்டும் இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு முன்கூட்டியே ஒரு செய்தி.